ஹலோ வியூவர்ஸ். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன்ஸ் வந்து 2025க்காக ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த அட்மிஷன்ஸில் நீங்கள் என்ட்ரு ஆகணும், இந்த காலேஜில் வந்து படிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, உங்களோட ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஆர்எம் ஜேடபிள்யூ எக்ஸாம் எழுதுறது மட்டும்தான். இப்போ இந்த எஸ்ஆர்எம் ஜேடபிள்யூ எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதுறீங்க அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக பிஇ இன்ஜினியரிங், பிடெக் இன்ஜினியரிங் மாதிரியான கோர்சஸ் வந்து படிக்கிறதுக்கு சான்சஸ் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக. பட் நீங்கள் அந்த எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணணும். அந்த எக்ஸாம்ஸு உங்களுக்கு அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் தான் வந்துட்டு இப்போது இங்கே அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இயர்க்கான அட்மிஷன் இப்போயே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணலாம். இது உங்கள் நேமு, இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே கேட்டிருக்காங்க பாருங்கள். அதுமாதிரி ஸ்டேட், சிட்டி, என்ன நீங்கள் ஃபேக்கல்ட்டி ஆர் காலேஜ் எது சூஸ் பண்ணுறீங்க அந்த விஷயம் இருக்குது. அதேமாரி உங்களோட டிகிரியாக இருக்கட்டும், என்ன ப்ரோக்ராம் சூஸ் பண்ண போகிறீங்க, எவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் அப்ளை நவ் கொடுத்து இதுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்துட்டு இந்த எஸ்ஆர்எம் ஜேடபிள்யூக்கான எக்ஸாம்ஸோட டேட் எல்லாமே வந்து சொல்லுவாங்க. பட் அது எல்லாமே இனிமேல் தான் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி இங்கே இந்த எஸ்ஆர்எம் ஜேடபிள்யூக்கான அப்ளிகேஷன் நீங்கள் பாருங்கள், பிடெக் ஆர் எம்டெக் இன்டெகிரேட்டட் ரெண்டுக்குமே வந்துட்டு உங்களால் யூஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக இதை நீங்கள் இந்த எக்ஸாம்ஸை அட்டன் பண்ணுங்கள். அதேமாதிரி ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆப்ஷன் ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃப் வந்து இப்போதைக்கு நம்ம அங்கே நீங்கள் மேலே இருக்கிறத ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வெரிஃபை இமெயில் ஐடி வந்து பண்ணணும். உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இமெயில் ஐடி வச்சுக்கோங்க. அது வந்து கடைசி வரைக்கும் சேஞ்ச் பண்ணாதீங்க. அதே மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண முடியும் ஆன்லைன்லேயே. அதுக்கப்புறம் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் தான் கேட்கும், உங்களோட 10th சர்டிஃபிகேட் இந்த மாதிரி விஷயம். அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஃபைனலாக உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீ வந்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும். அப்ளிகேஷன் ஃபீ என்னன்றதை இங்கே கீழே பார்ப்போம். ஸோ பேசிக்காக இப்போ இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் பிடெக் ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு எஸ்ஆர்எம்மில் என்னென்ன காலேஜஸ் எல்லாம் உங்களால் சீட்ஸ் வந்து கிடைக்கும், நீங்கள் இந்த எஸ்ஆர்எம் ஜேடபிள்யூ வந்து கிளியர் பண்ணுறனாலன்னு பார்த்தோம்னா, எஸ்ஆர்எம் சென்னையிலேயே உங்களுக்கு காட்டாங்குளத்தூர், ராமாபுரம், அது இல்லாமல் டெல்லி என்சிஆர் கேம்பஸ்ஸு, கசியாபாத் அது வந்து யுபியில் இருக்குது, அங்கே ஒரு கேம்பஸ் இருக்குது. அது இல்லாமல் வடபழனி, திருச்சி. ஸோ இந்த இவ்வளோ கேம்பஸ் வந்து உங்களுக்கு இருக்குது எஸ்ஆர்எம்மில். இது மட்டும் இல்லாமல் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி சோன்பேட், ஹரியானா, அதே மாதிரி எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ஆந்திர பிரதேஷ். ஸோ இவ்வளோ பிளேசஸில் உங்களுக்கு இந்த எஸ்ஆர்எம் ஜேடபிள்யூ எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணுறதுனால இவ்வளோ பிளேசஸில் இருக்கிற உங்களுக்கு கோர்சஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அங்கேயும் போய் நீங்கள் கண்டிப்பாக படிக்க முடியும். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1400 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி ஈச் ஃபேஸ்க்கு 1400ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நான் ரீஃபண்டபிள். ஸோ ஈச் ஃபேஸ்ன்னு வரும்போது இந்த எக்ஸாம் உங்களுக்கு 3 ஃபேஸாக வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ 3 டைம்ஸ் வந்துட்டு உங்களால் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத முடியும். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் இந்த 3 ஃபேஸில் எதில் ஹையஸ்ட் மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணிருக்கீங்களோ அதை அடிப்படையில் உங்களுக்கு சீட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதோட ஒரு இனிஷியலான ஸ்டெப் தான் இந்த எஸ்ஆர்எம் ஜேடபிள்யூ. கண்டிப்பாக வந்துட்டு ஒரு அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரியான எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. நிறைய ஆப்டிடியூட் அந்த மாதிரிலாம் விஷயங்கள் வரும். ஸோ தனியாக நீங்கள் கோச்சிங்கும் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். கோச்சிங்கும் வந்துட்டு உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அது சம்மந்தமான டவுட்ஸ் எதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த எக்ஸாம் வந்துட்டு நீங்கள் 3 டைம் வந்து எழுதலாம். ஸோ எதில் வந்துட்டு அதிகமான மார்க்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் சீட்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ மெயின் திங் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இமெயில் ஐடி இப்போது இனிஷியலாக என்ன கொடுத்து க்ரியேட் பண்ணுறீங்களோ அதவே கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிங்க. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ இமெயில் ஐடியை கரெக்டாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி என்ஆர்ஐ, பிஐஓ, ஓசிஐ கேண்டிடேட்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஃபாரின்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் வர கேண்டிடேட்ஸ். ஸோ இவங்க அப்ளை பண்ணுறதுக்கு செப்பரேட்டான ஒரு லாகின் இதுவும் கொடுத்துருக்காங்க, வெப்சைட்டும். ஸோ ப்ரோக்ராம் ப்ரிஃபரன்ஸ் இஸ் கலெக்டட் ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்கல். ஸோ இப்போ வந்துட்டு இந்த உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு இதுக்காக தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் எண்ட் ஆஃப் த கவுன்சிலிங். ஸோ அதாவது நீங்கள் நல்ல ஒரு மார்க்ஸ் எடுத்து கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. அந்த எண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கோர்சஸ் வேணாலுமே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் உங்களோட ப்ரிஃபரன்சஸ் தான் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் இங்கே இன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. 10th மார்க் ஷீட்டை கண்டிப்பாக யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் அதில் இருக்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ முக்கியமாக இது இல்லாமல் என்ன ஒரு எலிஜிபிலிட்டி இந்த எஸ்ஆர்எம் ஜேடபிள்யூ எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருந்தால் எழுத முடியும்னா 12th நீங்கள் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும், 10th +2 படிச்சிருக்கணும். அதே மாதிரி ஹையர் செகண்டரி எக்ஸாமில் வந்து நீங்கள் எழுதியிருக்கணும். ஸோ அந்த எக்ஸாமில் உங்களுக்கு 60% அக்ரிகேட் மார்க்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஹையர் செகண்டரி எக்ஸாமும் கரண்ட் அகாடமிக்கில் எழுதணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 60% மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. என்னென்ன சப்ஜெக்ட்னா ஃபிசிக்ஸ், மேக்ஸ்,
அதே மாதிரி கெமிஸ்ட்ரி இதில் இருந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு இங்கே சீட் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஆர் மேக்ஸ் ஆர் ஃபிசிக்ஸில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து பயோடெக்கோ, பயாலஜி, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் ப்ராக்டிசஸ், இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ், அதேமாதிரி பாட்னி அண்ட் ஜுவாலஜி, இது எது இருந்தாலும் அதுவும் போர்டு வித்தின் இந்தியாவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை எழுத முடியும். ஸோ அதேமாதிரி சிபிஎஸ்சி, ஐஎஸ்சிஇ, ஐபி, அப்புறம் இல்லைனா என்ஐஓஎஸ், ஸோ இந்த மாதிரியான போர்டில் நீங்கள் படிச்சிருந்தாலும் கண்டிப்பாக உங்களால் எஸ்ஆர்எம்ஜேஇ வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இன்னும் ஃபர்தர் டீட்டெயிலுக்கு நீங்கள் இங்கே கீழே ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணலாம். ஸோ சீக்கிரமாக உங்களோட அட்மிஷன்ஸை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. நீங்களும் பொறுமையாக அதை ஓப்பன் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணி உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபார் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அட்மிஷன்ஸ்க்கானதை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் ஃபர்தர் இம்பார்ட்டண்ட்டான வீடியோஸ் உங்களுக்கு நம்ம காலேஜ் ரிலேட்டடாக வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம். இது இல்லாமல் நம்மக்கிட்டேயும் காலேஜ் அட்மிஷன்ஸ் வந்து நிறையா இனிமேல் அவைலபிளாக இருக்கும். ஸோ என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க, அதுக்கு கால் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலகிராம் சேனல் குரூப் இருக்குது முக்கியமாக, அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.